தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் வணக்கங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாங் டேர்ம் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஷேரை கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நம்ம என்ன தான் அனாலிசிஸ் பண்ணாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த ஸ்டாக் வந்து சம்டைம்ஸ் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தராமல் போயிருக்கும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நாம் எப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவோம்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு அதில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் குறைய ஆரம்பிச்சிருக்கும். இது ஏன் குறையுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிய வரும், இவங்க என்ன பிஸ்னஸ் மாடல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பிஸ்னஸ் மாடல் வந்து இன்னொரு கம்பெனி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா புதுசாக வந்த கம்பெனி வந்து இவங்களோட மார்க்கெட் ஷேரில் பாதி எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சனால இவங்களோட சேல்ஸ் குறைஞ்சு இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சு இதனால ரிட்டர்ன்ஸும் குறைஞ்சிருக்கும். ஸோ வாரன் பஃபெட் இதை எப்படி சொல்றாருன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற கம்பெனிக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும்னு சொல்றாரு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா புதுசாக வரக்கூடிய எந்த ஒரு கம்பெனியாலையும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில இருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டையோ எந்த ஒரு மார்க்கெட் ஷேரையோ இவங்கனால எடுத்துக்க முடியாது. We're trying to find a business with a long-lasting moat around it. வாரன் பஃபெட் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடியும் அந்த கம்பெனியில் என்ன மோட்ன்றதை பார்க்குறாங்க. மோட் அப்படின்னா தமிழில் அகலின்னு பொருள். அகலி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் அவங்களோட அரண்மனையை பாதுகாக்கிறதுக்காக அந்த அரண்மனையை சுற்றி குழி வெட்டி அதில் தண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் வெளியே இருந்து யாரும் உள்ளே வந்து ஈஸியாக அவங்களோட பொருள்களை எடுத்துகிட்டு போயிட முடியாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற கம்பெனிக்கு என்ன மோட் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது அந்த கம்பெனி ஜெனரேட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட் ஷேராக இருக்கட்டும், இந்த காம்படிட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. வாரன் பஃபெட் அவர்கள் இந்த மோட்ன்ற விஷயத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டுன்றது வெறும் நம்ம பார்க்கக்கூடிய ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பிராண்ட் நேமாக இருக்கலாம், இல்லை அவங்க செய்யக்கூடிய அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியாக இருக்கலாம், இல்லை அதை மேக் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட் எஃபிஷியன்சியாக கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்குமே இந்த மோட்டுன்றது மாறுபடும். ஒரு பிராண்ட் வேல்யூ எவ்வளோ முக்கியன்றதுக்கு நம்ம உதாரணத்தை பார்ப்போம். இப்போது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கிரேஸாக இருக்கக்கூடியது ஆப்பிள் ப்ராடக்ட். ஸோ ஒரு ஐஃபோன் லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஆரம்பித்து இந்தியா வரைக்குமே அதை வாங்குறதுக்கு உண்டான மக்கள் இருப்பாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா அந்த பிராண்டோட வேல்யூ தான் அங்கே காட்டுது. ஒரு பிராண்ட் வேல்யூ ஒரு கம்பெனியை எப்படி க்ரோ பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச எம்ஆர்எஃப் லிமிடெட் கம்பெனி 1990 ஒரு ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் இருந்துச்சு. இன்னைக்கு தேதியில் ஒரு ஷேரோட வேல்யூ 1,35,000 ரூபா. அப்போது என்னதான் காம்படிட்டர்ஸ் வந்தாலும் இந்த எம்ஆர்எஃப்ன்ற ஒரு பிராண்டோட அந்த பிராண்ட் வேல்யூவை யாராலையும் வந்து அசைச்சிக்க முடியல. ஸோ இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்போம். நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனி, அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனியை பற்றி அதோட மோட் அனாலிசிஸ் பண்ணோம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா அந்த கம்பெனியை பற்றின ஒரு பிராண்ட் வேல்யூ நமக்கே நல்லா தெரியும். இதுவே ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே வந்த கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதோட மோட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டிக்கெட் அப்படின்ற வெப்சைட்ல பண்ணலாம். அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நம்ம வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்க கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், நல்ல ஒரு சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோன்றது அந்த மோட்டோட கான்செப்ட். ஸோ அப்படி கடைசி 5 வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம ஃபில்டர் பண்ணி அதில் என்ன கம்பெனி வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற அனலைஸ் பண்ணி நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வந்து ஆட் ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா last 5 years average equity, assets and net profit margin, EBITDA margin, return on investment, cash flow margin. Okay, and financial ratios la pathina long term debt equity. Okay, so growth pathina 5-year revenue growth. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு டன் கொடுத்துருவோம். டயர்ஸ் அண்ட் ரப்பர்ஸ்ன்ற கம்பெனியை ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நமக்கு எல்லா கம்பெனி இப்போ லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம மார்க்கெட் வேல்யூ கொடுத்துக்கலாம். மார்க்கெட் வேல்யூ ஒரு 5,000 கோடி கொடுத்துடலாம். ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிலாம் இப்போ நமக்கு வந்திருக்கு.
ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த எம்ஆர்எஃப் விட்டுறலாம். மற்ற இருக்கக்கூடிய கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா 19.2. ஸோ அதே மாதிரி 5 இயர் ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 13.1, 5 இயர் ரிட்டர்ன் ஆன் ப்ராஃபிட் மார்ஜினில் பார்த்தீங்கன்னா 16.2. ஸோ 5 இயர் ஆவரேஜ் எபிடா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 27.86. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த கேட்டகரி ஆஃப் டயர் கம்பெனிஸில் இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரிங்கிற லிமிடெட் இந்த கம்பெனி வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபர்தராக அதோட கம்பெனி என்ன பண்ணுறாங்க என்னன்றதை நம்ம ஃபர்தராக அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட கிளைண்ட்ஸ் யாருன்றதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்.